எல்லாருக்கும் ஹாய். என்னோட பேர் இர்ஃபான். இந்த வீடியோவில் வந்து நம்ம விஜய் டிவி ராமரோட 3D ஹெட்டை தான் எப்படி பண்ண போகிறோன்னு பார்க்க போகிறோம். ஸோ வந்துட்டு நான் 2 சைடு போஸும் வந்து எங்கிட்டே இருக்குது, ஃப்ரண்ட்டும் சைடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம செல்ஃபி டு 3Dயில் போய்ட்டு இந்த ஃபேஸை வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நான் செல்ஃபி டு 3D ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் வந்துட்டு செலக்ட் ஃபோட்டோவில் போயிட்டு நான் வந்து ஃப்ரண்ட் ஃபேஸிங் ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணிக்கிறேன். இது நமக்கு வந்து ஒரு பேஸ் 3D மாடலை வந்து க்ரியேட் பண்ணிடும். ஸோ வந்து இப்போ லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்துட்டு ஃபேஸை மட்டும் கரெக்டாக மேட்ச் பண்ணி நமக்கு ஒரு 3D மாடலை வந்து இது ரெடி பண்ணிடுச்சு. லெஃப்ட் அண்ட் ரைட்டு அப்புறம் முடியெலாம் வந்து இதில் இருக்காது. நம்ம இதை எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு பிளெண்டரில் போய்ட்டு அதெல்லாம் பண்ணணும். ஸோ நான் ஃபஸ்ட்டு இதை எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு பிளெண்டர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். பிளெண்டர் ஓப்பன் பண்ணியாச்சு. நம்ம இதெல்லாம் டெலீட் பண்ணிடலாம். இப்போ அந்த எக்ஸ்போர்ட் பண்ண 3D ஹெட்டை வந்துட்டு நம்ம இதில் இம்போர்ட் பண்ணிடலாம். ஸோ எல்லோரும் சாஃப்ட்வேர் என்னென்னு கேட்டுட்ருக்கீங்க. என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ டுட்டோரியல்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ போய் பார்த்தீங்கன்னா அதில் வந்து சாஃப்ட்வேர் எப்படி யூஸ் பண்ணணும், அதை எங்கேருந்து டவுன்லோட் பண்ணணும் எல்லாமே போட்டிருப்பேன். ஸோ உங்களுக்கு அந்த வீடியோ வேணால் நீங்கள் வந்து என்னோடய சேனலில் கடைசி போய் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் வச்சு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதை போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நம்ம இந்த ஃபேஸில் வந்துட்டு பிரின்சிபல் பிஎஸ்டிஎஃப் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம எமிஷனை கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஏன்னா இதுதான் வந்து டெக்ஸ்சர், நம்ம இமேஜ் டெக்ஸ்சர் எப்படி இருக்கோ அதே மாதிரி இங்கே நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா மாடல் வந்து பிரைட் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் டெக்ஸ்சர் இருக்குது. லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வந்துட்டு டிஃபால்ட்டாக உள்ள ஃபேஸோட டெக்ஸ்சர் இருக்குது. இப்போ நம்ம லெஃப்ட் அண்ட் ரைட்டை வந்து கரெக்ட் பண்ணணும். இதுக்கு வந்து டெக்ஸ்சர் டேப் போய்ட்டு நம்ம சைடு போஸ் வந்துட்டு நம்ம சூஸ் பண்ணிக்கணும். ஸோ நான் ஃபஸ்ட்டு டெக்ஸ்சர் பெயிண்ட்டு டேப் போயிடுறேன். இதில் வந்து நார்மல் டெக்ஸ்சர் எனேபிள் பண்ணிவிட்டு இந்த லாஸ்ட் ஆப்ஷன் போய்ட்டு இங்கே நியூ கொடுத்துட்டு ஓப்பன் கொடுக்குறேன். இதில் வந்து நம்ம சைடு போஸை வந்துட்டு சூஸ் பண்ணிக்கணும். ஸோ அந்த ஃபோல்டரை சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதில் வந்து நான் சைடு போஸை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் போங்க. இதில் வந்து டெக்ஸ்சர்னு இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே ஸ்டென்சில்னு மாற்றிக்கோங்க. இப்போ வந்து ரெண்டையும் அலைன் பண்ணிவிட்டு நம்ம வந்து இது மேலே அப்படி பெயிண்ட் பண்ண போகிறோம். ஸோ பெயிண்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த இமேஜில் இருக்கிற அந்த டெக்ஸ்சர் என்ன இருக்குதோ அது வந்துட்டு அந்த 3D மாடல் மேலே அப்ளை ஆயிரும். ஸோ ரெண்டையும் நம்ம ஒரே மாதிரி அலைன் பண்ணி வச்சுட்டு பெயிண்ட் பண்ணால் இங்கே இருக்கிற அந்த இமேஜில் இருக்கிற அதே டெக்ஸ்சர் வந்து நம்ம 3D மாடல் அப்ளை ஆகும். இப்போ நான் லெஃப்ட்டு ரைட்டு அப்புறம் ஃப்ரண்ட்டு மூணையுமே பெயிண்ட் பண்ணிட்டேன். பெயிண்ட் பண்ணதை வந்துட்டு நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா டெக்ஸ்சர் வந்து சேவ் ஆகாது, நம்ம தான் மேனுவலாக சேவ் பண்ணணும். ஸோ சேவ் பண்ணிட்டு அதை ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணி நான் இந்த கலர் கரெக்ஷன்லாம் ஃபோட்டோஷாப்பில் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த டிஷர்ட்டில் இருக்கிற ரெட் கலர் எல்லாமே இதில் வந்திருக்கு. அதெல்லாம் வந்து நம்ம ஃபோட்டோஷாப்பில் ரிமூவ் பண்ணி கரெக்ட் பண்ணிக்கணும்.
ஸோ ஃபோட்டோஷாப்பில் வேலை முடிஞ்சுது. இதை எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு நம்ம பிளெண்டரில் போய்ட்டு அந்த டெக்ஸ்சரை வந்து ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ நான் அதை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன். பிளெண்டரில் போய்ட்டு அந்த டெக்ஸ்சரை வந்து நம்ம மாற்றிக்கலாம். ஸோ லேஅவுட் போயிருங்க. இப்போ மாடல் கிளிக் பண்ணிட்டு மெட்டீரியல்கிட்ட போய்ட்டு நம்ம புது டெக்ஸ்சரை கொடுத்துடலாம். ஸோ புது டெக்ஸ்சர் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்டாக பக்காவாக வந்துடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஹேர் பண்ணணும். ஸோ ஹேர் பண்ணுறதுக்கு வந்து நம்ம எங்கெங்கே ஹேர் வேணுமோ அதை வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுக்கணும். அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு வந்துட்டு பார்ட்டிக்கல் ஹேர் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ எடிட் மோட் போயிருங்க. ஃபஸ்ட்டு நைஃப் டூலை வச்சுட்டு எங்கெல்லாம் முடி வேணுமோ அந்த இடத்தெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நான் முடி வேணுன்ற இடத்தையெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு அதை செப்பரேட் செலெக்ஷன் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம அந்த தனியாக ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, அந்த அந்த நம்ம இப்போ செலக்ட் பண்ணி எடுத்தோம், அதுக்கு மட்டும் தான் ஹேர் வைக்க போகிறோம். ஸோ அங்கே போய்ட்டு ஹேர் பார்ட்டிகல்ஸ் வந்துட்டு எனேபிள் பண்ணிடுங்க. இப்போ வந்து ஃபுல்லாக ஹேர் வந்துடும். இதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ராமரோட ஹேர் மாதிரியே நம்ம வந்து இதை வைக்க போகிறோம். ஸோ வந்து நம்ம இது ஃபுல்லாக சுருட்ட முடி மாதிரி தான் வைக்க போகிறோம். ஓகே, நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ இதே மாதிரி உங்களோட ஃபேஸை 3Dயில் பண்ணோன்னா மைண்டுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களோட ஃபேஸை வந்து 3Dயில் பண்ணுறேன்.